ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து 1 வீக் பிஃபோரே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பீங்க. எங்களுக்கு வந்து ஸ்கூல் 11 தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் 1 டே பிஃபோர் தான் புக்குக்கெலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு புக்குக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து புக்குக்கு வந்து எப்படி கவர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன். எப்பவும் போல் நம்ம புக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கவரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி மடித்து பின் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டாப்லர் போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கட் பண்ணாமல் மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா மடிக்கும் போது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 4 சைடுமே வந்து கட் பண்ணிப்பேன். கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிப்பேன். நிறைய கட் பண்ணல, கொஞ்சமாக கட் பண்ணால் இந்த மாதிரி குட்டி பீஸ் இருக்கும். அந்த குட்டி பீஸை உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கும், லூஸ் ஆகாது. நம்ம வந்து நல்லா பின் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால வெளியிலேயும் வரதுக்கு சான்ஸே கிடையாது. 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை தடவை பேக்குள்ளேருந்து எடுப்பாங்க, படிப்பாங்க, வைப்பாங்க. அப்படி வைக்கும்போதும் இந்த நம்ம போட்ட கவர் வந்து லூஸே ஆகாது, நல்லா நீட்டாக அதே மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.